எதுல நிம்மதி இருக்குன்னு தேடுறேன் எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு நிம்மதி கிடைக்கல. நின்னா குத்தம், நடந்தா குத்தம், உட்கார்ந்தா குத்தம், நீங்க கண்ணால பார்க்கறதெல்லாம் குத்தம் சொல்லியே உங்களை பயங்கரமான டாமினேட். பிறர் மேலே செலுத்துகிற அன்பு அவங்களுக்கு வந்து மற்றவங்க வந்து செலுத்த மாட்டாங்க. அதை நினச்சி மன ரீதியான கஷ்டங்களும் வருத்தமும் தான் இருக்கும். வார்த்தைகள் மட்டும் காரசாரமாக ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். வார்த்தைகளை மட்டும் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா குடும்பத்தோட வாழணும். Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கும்பராசி நேயர்கள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, ஆவலா எங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. இப்போது நம்ம மேடத்திட்டிருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேடம் சொல்லுங்கள், ஓவராலாக கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? சார், கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய கடந்த 6 இயர்ஸாகவே பெருசாக நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு எங்கே போனாலும் நிம்மதி இல்லை, எது வேலை செஞ்சாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. எதில் நிம்மதி இருக்குன்னு தேடுறேன் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிம்மதி கிடைக்கல. நடந்துகிட்டே இருக்கும், போய் சேர வேண்டிய ஊரே வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இந்த தனுஷர் பாட்டு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ஓட 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 தூரம் குறையிலன்னு. அந்த மாதிரி தான் கும்பம் இருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட கும்பம் இப்போயாவது நல்லா இருப்போமா, இந்த பயிற்சியாவது எங்களுக்கு சாதகமாக இருக்கும்னா சாலிடாக சாதகமாக இருக்கும். எப்படி ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சனியே உங்களுக்கு வந்து பாத சனியாக தான் இருக்கான். 75% உங்களை வறுத்து எடுத்து ஸ்டில் 25% தான் ஐம் கோயிங் டு பிளே அ பார்ட் இன் யோர் லைஃப் அப்படின்ற மாதிரி சனியினோட ஆக்டிவிட்டி இருக்குது. ஆனால் உங்களோட சூழ்நிலை என்ன அப்படின்னா, குத்தி புண்ணாயிட்டு தொட்டால் கூட எங்களால் முடியல, ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கீங்க. இது மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் நொந்து போயிட்டீங்க. ஆக சனி பாத சனியாக இருந்து கொஞ்சோண்டு கெடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சனி பகவான் மேலே குருனோட பார்வை பதிஞ்சு கொஞ்சம் கூட நான் கெடுக்க மாட்டேன், நான் பாட்டும் சிவனேன்னு ஓரமாக உட்காந்துட்டு இருக்கேன், நீங்கள் என்னை காரணத்தை கொண்டும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு அமைப்பில் தான் இருக்கார். ஆக இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் பாவத்தில் இருக்கார், ரோக குருவாக இருக்கார். ரோக குரு என்ன பண்ணுவார், கும்பராசி அன்பர்களுக்கு 6 வருஷமாக தீராத கடன் பிரச்சனை, என்ன பண்ணியும் கடன் தீரவே மாட்டேங்குது, என்ன பண்ணலாம் தேடியே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நிம்மதி இல்லாமல் போகிறேன் அப்படின்ற பர்சனாலிட்டிஸ் இந்த காலகட்டம் அந்த கடனை அடைக்கிறதுக்கான ஒரு பிராப்தம் அப்படின்னு வரும். எப்படி குரு பகவான் டைரெக்டாக வந்து லோனை கட்டிடுவாரா, குரு பகவான் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கடனை வாங்கிக்கிட்டோம் கொடுத்துருவாரா அப்படின்னா இல்லைம்மா, ஒரு லூப் லைனை உங்களுக்கு க்ரியேட் பண்ணுவார். ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு பணம் வருமானம் அப்படின்றது வரும். அந்த வருமானத்தை உழைச்சாதான் வரும். பூர்வீக சொத்து பத்து ஏதாவது இருக்குன்னா அதை வியாபாரம் நல்ல ரேட்டுக்கு போகும், வியாபாரம் பண்ணி கடன் அடைக்கலாம். இது வரைக்கும் தீராத நோய் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் ப்ரொலாப்ஸு, டிஸ்க் பல்ஜு, முட்டு எலும்பு தேய்மானம், சும்மா வண்டியில் போயிட்டு விழுந்து எழுந்து ஸ்பீட் பிரேக்கரில் இடித்து விழுந்து எழுந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு போனில் வந்து ஃப்ராக்சரு, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் வச்சுருக்காங்க, நிறைய இந்த மாதிரி ராடு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சஃபரான கும்பம் இந்த காலகட்டத்தில் அந்த நோயிலேருந்து கம்ப்ளீட்டாக விமோச்சனம் அப்படின்றது வரப்போகுது. பெருசாக எதிராளிகள்னு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளே நொந்து போயிருக்கோம், நம்ம யார்கிட்ட போய் சண்டை போடுற ஒரு திராணி இருக்குது. ஆக கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு குரு பகவான் முடிவு பண்ணிட்டார், கண்டிப்பாக கொடுப்பார். அதே மாதிரி குருனோட பார்வை 2ஆம் பாவத்தை பார்க்குது. ரொம்ப நாள் கழித்து குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை இருக்குமா, உங்கள் பேச்சுக்கு ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், உங்கள் பேச்சுக்கு அப்படின்னு ஒரு ரெஸ்பெக்ட் வீட்டில் இருக்கும், முதல்ல சமுதாயத்தில் இருக்கிறது 2வது. அதே மாதிரி குடும்பத்தில் காசு வந்து நிறைய செலவாகுதுங்க, வருமானம் அதுக்கு ஏற்ற மாதிரி வருது. ஓஹோ ஆஹோன்னு இல்லைனாலும் பரவாயில்ல, வி ஆர் சாட்டிஸ்ஃபைடு எக்கனாமிக்கலி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறார், தொழிலை இழுத்து மூடிட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இது வரைக்கும் வேலை கிடைக்கவே இல்லை, இந்த 3 காலமையும் குரு பகவான் ஃபில் பண்ணிவிடார். ஸோ நோ நீட் டு வரி, சின்சியராக. ஆனால் வேலையில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் அப்படின்னு இருக்கும். ₹1,00,000 சம்பாதிக்கிற பர்சனாலிட்டிங்க இப்போ ₹60,000 வேலை வந்தால் கூட நான் போகிறதுக்கு ரெடி ஆகிடும், அதுக்கப்புறம் அதில் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது சாலிடாக வரும். 12ஆம் பாவம் விரயஸ்தானத்தை குரு பார்க்குறார். ரொம்ப நாள் கழித்து நல்லா சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க, நிம்மதியாக இருப்பீங்க, வெளிநாடு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு, பரதேசம் போய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு, அதே மாதிரி சொத்து பத்து வீடு வாசல் வாங்குறதுக்கான வாய்ப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா, லோக்கல்லே குலதெய்வ வழிபாடுக்கு போனோங்க, குலதெய்வ போய் பொங்கல் வச்சுட்டு வந்தோம், நாங்கள் ஜீவ சமாதிக்கு போனோம், சித்தர்கள் வழிபாடு பண்ணோம், இப்படி நிறைய நல்லது சாலிடாக நடக்க போதுமா, கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஓகே மேடம். சார் நீங்கள் சொல்லுங்கள், கும்பத்துக்கு குரு பயிற்சி வந்துட்டு பிஸ்னஸில் அண்டு ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 11ஆம் இடத்ததிபதி தான் குரு பகவான். ஸோ தனஸ்தான அதிபதியான குரு பகவான் இப்போ தனஸ்தானத்தையே பார்க்க இவ்வளோ நாட்களாக இவங்க எவ்வளவோ ஒரு எஃபெக்ட் போட்டிருப்பாங்க, நேரம் ஒதுக்கியிருப்பாங்க,
மெனக்கிட்டு செஞ்சுருப்பாங்க. ஸோ அதற்கான ஒரு அங்கீகாரமே கிடைக்காம இருக்கும். அப்போ இந்த அங்கீகாரம் கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம லைஃப்பில் ஒரு டேர்னிங் வருமா வராதா அப்படின்னு எதிர்பார்க்குற கும்பராசி அன்பர்களுக்கு நிலையான தன்மையில் ஒரு வாழ்வாதாரத்தில் ஒரு வெற்றி குடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உறுதியாக கும்பத்துக்கு உண்டு. 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க மொதல் விஷயம், உங்களுடைய ராசி அதிபதி 2ல் அமர்ந்திருக்கார். நீங்கள் இவ்வளவு நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு மேடம் சொன்ன மாதிரி ஒரு 5 வருட காலமாக உங்கள் மனசில் அவ்வளோ அழுத்தம் இருக்கும், மனசு விட்டு வெளியே சொல்ல முடியாது. அதுவும் இப்போ இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போனது, நீங்கள் நின்னா குத்தம், நடந்தா குத்தம், உட்காந்தா குத்தம், நீங்கள் கண்ணால் பார்க்குறதெல்லாம் குத்தம் சொல்லியே உங்களை பயங்கரமாக டாமினேட் பண்ணாங்க. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய சொல்வாக்கு, நீங்கள் என்ன சொன்னாலும் அதில் உண்மை இருக்கும், நீங்கள் என்ன செஞ்சாலும் அதில் நேர்மை இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணக்கூடிய காலகட்டம். பொதுவாகவே கும்பராசிக்காரங்களை ஒருத்தவங்க புரிஞ்சிக்கல, கும்பராசிக்காரங்களை உண்மையாகவே அவங்களுடைய அன்பையோ பாசத்தையோ புரிஞ்சிக்கல அப்படின்னா அவங்க 7 ஜென்மத்துக்கு ஒரு பிரச்சனையை மாட்ட போகிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா கும்பராசி பார்த்திங்கன்னா பொதுவாகவே சுயநலம் இல்லாத ராசியில் ஒரு லிஸ்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டால் வரலாம். அந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டான நபர். ஆனால் நிறைய பிரச்சனை சந்திச்சிங்க. இனிமேல் தொழில் ஸ்தானத்தில் ஒரு வெற்றி உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கார். தொழிலில் ஒரு அங்கீகாரம் உண்டு. புதிதாக தொழில் தொடங்க நினைக்கிற கும்பராசிக்காக தொழில் தொடங்கலாம். பார்ட்னர்ஷிப் மட்டும் எப்போயுமே ஆகாது, இப்போ துப்பராக ஆகாது. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல கேது இருக்கார். வில்லங்கமான நபர்கள்லாம் உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கும்போது கூட சேர்ந்து நம்ம தொழில் தொடங்குவோம், நான் இருக்கலாம் நீ வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. தயவுசெய்து இவனை நம்பி போயிடாதீங்க. இது மொதல் விஷயம். 2வது பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் இனிமேல் தான் நிம்மதியான தூக்கம், நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான செயல்பாடுகள் ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுதுங்கிறது கிரக ரீதியான உண்மை. உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய தன்னம்பிக்கை மட்டும் நீங்கள் செயல்படுத்துங்க. இந்த காதலில் போய் சிக்கிறது, இந்த பார்ட்னரை நம்பி ஏமாறதெல்லாம் தயவுசெய்து வேண்டாம். ஓகேவா? நீங்கள் உங்களை உணர்ந்தால், உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு மட்டும் எதையும் செஞ்சீங்கன்னா வெற்றி என்பது நிலையான தன்மையில் கும்பராசிக்கு குரு பகவான் கொடுப்போம். ஓகே ஓகே சார். ஐயா நீங்கள் சொல்லுங்கள், ஹெல்த் வைஸ் அண்ட் ஓவராலாக உங்களுடைய கணிப்பு கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் உடல் நலத்தில் நல்ல கவனத்தோடு தான் இருப்பாங்க. சின்ன விஷயம் அப்படின்னா கூட உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க, மருத்துவ செலவு உடனே பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க கும்பராசிக்காரர்கள். இந்த குரு பயிற்சியில் அவங்களுக்கு ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் எதுவுமே இல்லாததான் இருப்பாங்க. அவங்க ஏதாவது சின்னதாக ஒரு தலைவலின்னா கூட பெருசாக நினைக்காம இருந்தாவே போதும். ஒரு கால் வலின்னா பெருசாக நினச்சிக்குவாங்க, ஒரு கால் வீங்கிடுச்சுன்னா பெருசாக நினச்சிக்குவாங்க. அப்படி இல்லாமல் சும்மா அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவராண்ட ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கான மெடிசன் எடுத்தாவே போதுமானதாக இருக்கும். பெருமளவு பாதிப்புகள் இருக்காது. ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், அப்பா அம்மா இல்லை மாமியார் மாமனார், அவங்க மேலே கண்டிப்பாக கவனம் இருக்கணும் கும்பராசிக்காரர்களுக்கு. ஏன்னா ஏதாவது சின்ன பிரச்சனைனா கூட ஒரு பெரிய அசம்பாவிதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு. மற்றபடி கும்பராசிக்கு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்திருப்பாங்க, எனக்கு எதுவுமே நடக்கலை, நான் அதுக்காக நிறைய எஃபெக்ட் போடுறேன், அது அந்த முயற்சி நான் எடுத்துகிட்டே இருக்கிறேன், அது எனக்கு நடக்கவே மாட்டுது, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் ரொம்ப நம்பி போனவங்க என்னை ஏமாத்துறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைலாம் உணருவாங்க. அவங்க நல்ல பக்குவத்தை இப்போதைக்கு கேது கொடுப்பார் அவருக்கு. அது இல்லாமல் குரு பயிற்சி அந்த பக்குவத்தை கொடுத்ததுனால கொஞ்சம் தெளிவடைஞ்சு அவங்க நல்ல நிலைமைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இந்த பயிற்சி கொடுக்குது. தொழில் ரீதியாக ரொம்ப அமோகமாக இருக்காங்க, எல்லாருமே சொல்லிட்டாங்க. உடல் ரீதியாகவும் பெருமளவு எந்த பிரச்சனையும் இருக்காது. சின்னதாக அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னாவே அவங்க உடனடியாக அவங்க மருத்துவரை பார்க்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அவங்க பிறர் மேலே செலுத்துகிற அன்பு அவங்களுக்கு மற்றவங்க செலுத்த மாட்டாங்க. அதை நினச்சி மன ரீதியான கஷ்டங்களும் வருத்தமாக தான் இருக்கும் கண்டி. மற்றபடி உடல் ரீதியான பிரச்சனைகள் எதுவுமே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் இருக்காது. நீங்கள் சொல்லுங்கள் மேடம். அடுத்ததாக நம்ம கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி குறிப்பாக ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி அவங்க இருந்துக்கிட்டால் நல்லது? காலச்சக்கரத்துக்கு 11ஆம் பாவம் சொல்லக்கூடியது கும்பம். கும்பம்னாலே கோபுர கலசம் அப்படின்ற மாதிரி தான். இவங்களோட மனசில் என்ன இருக்குன்னு யாருமே கண்டுபிடிக்கவே முடியாது. ரொம்ப கல் இருக்கான்னு தெரியாது, மண் இருக்கான்னு தெரியாது, எதுவுமே உள்ள தங்கமே வச்சிருந்தா கூட தெரியாதுன்ற மாதிரி இவங்களோட மனசு அப்படிதான். ஏன்னா கோயில் கலசம் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இவங்களோட வாழ்க்கையில் இப்போ இங்கே ராகு அப்படின்றது உட்காந்துருக்காரு. இப்போ தனக்கு அந்த எப்பவுமே இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வீட்டில் ராகு இருக்கும் போதுமே சரி, அந்த தாண்டுற எண்ணத்தை மட்டும் விட்டுறணும். இந்த டைம் பீரியடில் எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த நிலையை மாற்றிட்டாங்கனாலே போதுமானது. இன்னொரு விஷயம் என்னன்னா, குருவினுடைய பார்வை எங்களுடைய 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்குது.
ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் ஹாப்பியான மொமெண்ட், நல்ல ஒரு பண வரவு, சந்தோஷம், மகிழ்ச்சிகரமான தூக்கம், லக்ஸரி என்ன சொல்லுவாங்க இல்லையா, மெத்த வாங்கினேன் தூக்கம் வாங்கலை அப்படின்னு, அப்படிலாம் இல்லை. இப்போ இந்த டைமில் நல்லா தூங்குவோம், எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு நல்லா தூங்கக்கூடிய அமைப்பெலாம் இருக்கும். என்ன கருத்து வேறுபாடு அப்படின்றது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல போய் உங்களுக்கு கேத்து உட்காந்துட்டு இருக்க, மனைவி கூட கருத்து வேறுபாடு அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதில் என்னென்னா 2ஆம் இடத்துல சனி வரும்போது நமக்கு முடிஞ்சு போன காதல் எப்பயோ என்னைக்கோ இல்லை, சும்மா இன்ஸ்டாகிராம் அப்படி ஓப்பன் பண்ணுவோம், டக்குன்னு என்கிட்ட வந்து என்ட்ரு ஆகும். இந்த வருஷத்தில் வந்து வருத்தெடுத்ததுலேயே வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, கும்பராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருங்க, தேவையில்லாத முடிஞ்சு போன விஷயங்களை இன்றைக்கி வந்து ரீஎன்ட்ரி கொடுக்கும், அதை வச்சு பேசி பெரிய சண்டை வரும் அப்படின்ற மாதிரி. நீ இப்படி தானே, நீ எதுக்கு அதை போய் பார்த்த, நம்ம ரஜினி சார் கபாலி சார் படத்தில் வர மாதிரி தான், ஏன் வந்து தான் என்னை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் வந்து சும்மா விளையாட்டாக பேச ஆரம்பித்து அது போய் வினையாக மாறதுக்கான கொடுப்பனைகள் அதிகம். முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா போதுமானது. விட்டு கொடுத்து போகிறாங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப வளமாக இருக்கும். தாண்டது அகந்த வேண்டாம். இவர் எல்லாருக்காகவும் செய்கிறாங்க, குடும்பத்தில் இருக்க எல்லாருக்காகவும் செய்கிறாங்க, என் ஒய்ஃப்காக செய்கிறேன், என் பிள்ளைங்களுக்காக செய்கிறேன், பட் என்னை புரிஞ்சுக்கலன்ற மாதிரியான நிலைகள் இருக்கும். இதை வந்து புரிஞ்சுக்க வைக்கிறதுக்கு இவங்க தான் முயற்சி எடுக்கணும். ஸோ வார்த்தைகளை மட்டும் காரசாரமாக, ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும், வார்த்தைகளை மட்டும் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா குடும்பத்தோடு வாழணும் அடுத்து, அதனால் வார்த்தைகள் மட்டும் கவனம். ஓகே மேடம். இப்போது கும்பராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில் என்ன மந்திரங்கள் தினமும் உச்சரிக்கணும்? தினந்தோறும் உச்சரிக்கக்கூடியது சிவகணங்களை வந்து பூஜை பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல பலன் வந்து இருக்கும். நந்தி வழிபாடு செய்கிறது, கணங்களா அவருடைய கணங்கள் இருக்காங்கள்ல, அந்த மாதிரி பூத கணங்களாக இருக்கட்டும், இல்லை எச்சர்கள் எச்சினிகள்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி கணங்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அப்படின்னா நம்ம நந்தியோடைய வழிபாடையே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓம் சிங்ரங் அங் சிங்ரங் ஸ்ரீ நந்தீச சித்தரே நமோ நமஸ்வாக, இந்த மந்திரத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நந்தியம் பெருமானை நம்ம வணங்கும் போது சித்தராகவும் நம்ம வணங்குவோம், அவருடைய கணமாகவும் நம்ம வணங்குவோம், அவருடைய குழந்தையாகவும் நம்ம வணங்குவோம். நந்தியை வணங்குறது சிவபெருமானை வணங்குறதை விட நற்பலன்களை வந்து நந்தியால் நமக்கு வந்து உடனே வந்து கிடச்சிரும். நம்ம கேட்குறோம் அப்படின்னா ஆல்ரெடி நிறைய முயற்சிகள் எடுத்து தோல்வி அடைஞ்சிட்டே இருப்பாங்க. நந்திக்கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா அவர்கிட்ட கேட்ட எந்த விஷயமும் தோல்வியே அடையாது. ஏன்னா சிவபெருமானாண்ட கேட்கும்போது கூட அவர் வந்து நமக்கு கொடுக்கறதுக்காக யோசிப்பார். ஆனால் நந்தி நமக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஆனது வாங்கி நமக்கு பறிச்சாவது நமக்கு கொடுத்துருவார். அந்த வேலையை சிவனானது நமக்கு வாங்கி கொடுத்துருவார். அதனால் நம்ம நந்தியம் பெருமான் வழிபாடு ரொம்ப சிறப்பாக வந்துருக்கு. ஓகே சார். மேடம் நீங்கள் சொல்லுங்கள், இவங்க கும்பராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் அடிக்கடி எந்த கோவிலுக்கு போனால் சிறப்பாக இருக்கும்? நம்ம இப்போ கும்பத்துக்கு என்ன பரிகாரம், இந்த பரிகாரம் சொல்ல போகிறது எந்த ஒரு பிளானட்டரி பொசிஷனை பேஸ் பண்ணி சொல்ல போகிறோம் அப்படின்னா, ராகு பகவான் 1ல் இருக்கார் சார். ராகு பகவான் 1ல் இருக்கிறது அப்படின்றது என்ன ஒன்று, அவங்க சுயஸ்தானத்தில் ராகு எது கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற எண்ணம் வரும். அந்த இன்னும் வேணுன்ற எண்ணம் தொழிலில் வரும். அதனால தொழிலில் மேன்மை முன்னேற்றம் வரும், ரொம்ப நல்லது. ஆனால் காதல்லையும் வரும், காமத்துலேயும் வரும், அதில் கவனம் தேவை. அதே மாதிரி பாருங்கள், ஏன் நம்ம குறுக்கொழியில் சம்பாதிக்கக்கூடாது? எதிர் வீட்டுக்காரன் என்ன ஹானஸ்ட்டாக சம்பாதிக்கிறான், அவன் இஷ்டத்துக்கும் சம்பாதிக்கிறான், சௌக்கியமாக வாழறான், இல்லை மனைவி மக்கள்லாம் எவ்வளோ சந்தோஷமாக வாழறாங்க, நம்ம ஏன் குறுக்கொழியில் சம்பாதிக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் வரும். அந்த எண்ணத்துலேருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்றது வேணும். நீங்கள் அதுக்கெல்லாம் லாக்கிப்பட்டு வர மாட்டீங்க. காரணம் என்ன அப்படின்னா, கும்பத்தில் பிறந்துட்டு இருக்கீங்க, ராசி அதிபதி சனி பகவான் தான், கேத்து 7ஆம் பாவம் கேத்து லைஃப் பார்ட்னருக்கும் அதாவது உங்களோட லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் ஒரு கேப்பை கிரியேட் பண்ணி கொடுப்பாரு. நிறைய பஞ்சாயத்து இழுத்து விடுவார். பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் ஒரு கேப்பை இழுத்தி விடுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பாத சனியாய் தான் இருக்கார். சனிக்குன்னு உரிய மரியாதை கொடுக்கணும். குரு பகவானோட பார்வை நடுவில் செப்டம்பர் மாதம் முழுசும் வந்து பார்த்திங்கன்னா சனி மேலேருந்து விலகும். அப்போ சனி அவரோட ஆட்டத்தை த கேம் ஸ்டார்ட்ஸ் அகெயின் அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பார். அப்போ இந்த 3 பிளானட்ஸையும் பசிஃபை பண்ணக்கூடிய வழிபாடு என்ன அப்படின்னா சிவ வழிபாடு. நீங்கள் கும்பத்தில் பிறந்திருக்கீங்கன்ற ஒரே காரணத்தினால கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கும்பகோணத்து பக்கத்தில் இருக்க ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் ஒரு முறையேனும் போயிட்டு அந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்க ஈசனுக்கு கொஞ்சம் நெய் கொண்டு போய் கொடுங்க. விளக்கில் புரோகிதர்கிட்ட சொல்லுங்க, அந்த உங்கள் முன்னாடியே அந்த விளக்கில் வந்து நெய்யை ஊற்ற சொல்லி அந்த விளக்கினோட வெளிச்சத்தில் ஈசனை ஆத்மார்த்தமாக பார்த்துட்டு வாங்க. அது மட்டுமே போதும், வேறு எந்த பரிகாரமும் தேவையே இல்லை. ஓகே மேடம், ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஐயா நீங்கள் சொல்லுங்கள், வாழ்வியல் இதில் கும்ப ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன சுலபமாக அவங்க பண்ணக்கூடியது, எது பண்ணால் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை? அதாவது கும்ப ராசியில் ராகு பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். ஸோ இந்த குரு பயிற்சி காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரு பகவானுடைய பார்வை ராகு பகவானுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, அந்நிய மதத்தில் இருக்கக்கூடிய கஷ்டப்படுற நபர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும். இது நாங்கள் எங்கே போய் தேட அப்படின்னா, இப்போ நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மதத்தில் இருக்கோம். ஸோ இப்போ வீடியோ வந்து நம்மளுடைய எல்லா மதத்தில் உள்ளவங்களும் பார்க்குறாங்க, ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இப்போ ஹிந்துவாக இருக்கோம் அப்படின்னா தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் அந்த கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய காசு கேட்கக்கூடிய கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறது. அதே போல் நம்மளுடைய தேவ ஆலயங்கள் இருக்கக்கூடிய சர்ச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறது.
நம்முடைய லைஃப்பில் பெரிய மாற்றம், பெரிய முன்னேற்றம். ஸோ நீங்கள் எந்த மதத்தில் இருக்கீங்களோ அந்த மதம் சார்ந்தவங்களுக்கு உள்ள கோயில்களுக்கு கொடுக்காம அடுத்த மதத்தை சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டத்திலிருந்து நீங்கி இறை அருள் மூலமாக வெற்றி பெற முடியும். ஓகே சார், ஒரு மத நல்லிணக்கமாக ஒரு பரிகாரத்தை சொல்லியிருக்கீங்க, சிறப்பாக இருந்தது. மேடம் நீங்கள் சொல்லுங்கள், குடும்ப ஒற்றுமைக்கும் நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா இந்த குரு பயிற்சியில் கும்பராசிக்காரங்க என்ன பண்ணிக்கணும்? நிச்சயமா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ராசியிலே வந்து ராகு இருக்கும்போது அந்த எனக்கு என்ன வேணும்னு எனக்கே தெரியறதில்ல, இல்லை எனக்கு ஓவரா வேணுன்ற மாதிரியான எண்ணத்துக்கு போயிடறாங்க. அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரியாது. தாண்டுற எண்ணத்தை வந்து வேற இருக்கக்கூடிய ஆள் யாருன்னா நம்ம சிவபெருமான் தான். ஸோ சிவபெருமானுக்கு அதாவது பிரதோஷ நாளில் போயிட்டு என்னோட தோஷங்களை எல்லாம் விலகணும் அப்படின்றப்ப இந்த பிரதோஷ காலங்களில் போய் அந்த கோவில் வழிபாடில் அன்னைக்கு நம்ம பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ பூஜைக்கான பொருட்கள் வாங்கி கொடுக்குறது, பாலாக இருக்கட்டும், பன்னீராக இருக்கட்டும், அதே மாதிரி வில்வ அர்ச்சனை, இந்த மாதிரியான இதில் பண்ணி உங்களுடைய அதில் பூஜையில் கலந்துட்டு வந்தாங்கனாலே போதுமானது. முடிஞ்ச வரைக்கும் அந்த பல்லாக்கு இதெல்லாம் தூக்குவாங்க இல்லையா, அதில் இவங்களும் கூட போய் ஈடுபட்டுட்டாங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம். ஓகே, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போது இந்த ராசிக்கு ஓவராலாக என்ன ஸ்கோர் கிடைக்க போகுது, என்ன மார்க் அப்படின்னு பார்த்துடலாம். நீங்கள் சொல்லுங்கள், 100க்கு எவ்வளோ? 100க்கு 75%. 75%. நீங்கள் 73%. ஓகே, 70. நீங்கள் சார்? 70. ஓகே, ஓவராலாக 70 இருக்காங்க கும்பம். ஸோ இவங்க சொன்ன வழிபாட்டு முறையை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா அது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக நம்மளுடைய குமுதம் பக்தியுடைய குரு பயிற்சி எக்ஸ்க்ளூசிவ் இந்த எக்ஸ்பர்ட்டோட மீட்டில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மற்றும் கடைசி ராசி என்ன அப்படின்னா மீன ராசி. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சாப்பிட்டு வந்து ஆரம்பிச்சிடலாம். ஓவராலாக மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது? கல்யாணம் முடிக்க வேணும்னு ஆசைப்படுற 80 கிட்ஸ் ஆகட்டும், 90 கிட்ஸ் ஆகட்டும், 2K கிட்ஸாக கூட இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்க போகுதுங்கிறது அந்த வீட்டில் இருக்கிறவங்க எண்ணி இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு பயிற்சியாக வந்து குரு பயிற்சி வந்து இந்த மீனராசிக்காரர்கள் வந்து இருக்குது. இந்த வரைக்கும் நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு எத்தனோ போகாத கோயில் இல்லைன்றவங்களுக்கும் குழந்தை பிராப்தி அப்படின்றது கிடைக்கிறதுக்கான கொடுப்பனை நிறைய மீனராசி வீட்டில் லவ் அப்படின்றது இருக்கும். நல்ல பிள்ளையாக கிடைக்குமா, ரொம்ப நல்ல பிள்ளையாக கிடைக்கும். அதுதான் இங்கே பெரிய ப்ளஸ். Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.